வணக்கம். ஒரு இரும்பை ஒரு இரும்பால் பிளவுபடுத்த முடியுமா, இரும்பால் கட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப கடினம். ஒரு இரும்பை வைத்து இன்னொரு இரும்பால் அதை கட் பண்ணுவது ரொம்ப ரொம்ப கடினம். ஆனால் அதே இரும்பை ஒரு அட்டை, இன்றைக்கெல்லாம் பார்த்தா நீங்கள் அட்டை பேப்பர் வரும், அந்த அட்டை பேப்பர் வச்சு ஈஸியாக கட் பண்ணலாம். அதே மாதிரி தான் இந்த வன்னியர் சமுதாயத்தை பிளக்க முடியாது, அதை உடைக்க முடியாது. ஆனால் வாக்கு வங்கி என்கின்ற ஒரு அட்டையை வைத்து உங்களுக்கு மற்ற தலைவர்கள், இவர் தான் நம் தலைவர்கள், இவர் தான் நம்முடைய சமுதாய தலைவர்கள், இவர்கள் வந்தால் இங்கே சாதி பேதம் இல்லாமல் சமத்துவமாக இருக்கும்னு சொல்லிட்டு பெரும்பாலும் சாதியான வன்னியரை சாதி வரியின சித்தரித்து வன்னியர்களையே வைத்து ஆளுகின்ற சூழ்ச்சி தான் திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுநாள் வரையில் ஆட்சி செய்தது. இதை பற்றி யார் பேச வேண்டும் அப்படின்னா நம்ம சமுதாய பிள்ளைகள் பேச வேண்டும். அம்மா, இத்தனை காலம் வருமாக 40 வருடமாக நம்மளை ஆள வைத்து நமக்கான இடஒதுக்கீட்டையோ நமக்கான அரசாங்க வேலையை உறுதிப்படுத்தாத இந்த கட்சிகளுக்கு நாமும் ஒவ்வொரு முறையும் கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி ஆகிய பதவிகள் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். நமக்கு எத்தனை பேருக்கு இவர்கள் அரசாங்க வேலை கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைத்தால், அதனால் அவர்கள் தராததை நம் ஆட்களுக்கு நீங்கள் ஆதரவு தாங்க, அவங்க தரலாவோட பரவாயில்ல, ஏன்னா இது நம்ம சொந்தம் அப்படின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தினீங்கன்னா இந்த இடஒதுக்கீடு நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும். நமக்கு மட்டுமே கிடையாது, மாற்று சமுதாயங்களுக்கு, எத்தனையோ சமுதாயங்களுக்கு, அந்த சமுதாயங்களுக்கும் இடஒதுக்கீடு கிடைக்கும். அப்போது நம்ம இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொருமே சொல்லுவாங்க, கியூஓ பாருங்கள், அங்கே அரசாங்க பள்ளிக்கூடம் தரமாக இருக்குது, கியூஓயை பாருங்கள், அங்கே அரசாங்க மருத்துவமனை நல்லா இருக்குது, கியூபையை பாருங்கள், அங்கே அரசாங்கம் அங்காடி, அதாவது கடையும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போது அதையெல்லாம் மேற்கொள்ள காட்டுறவர்கள் இங்கே ஏன் அதை செய்ய மாட்டேன்றாங்கன்னா அதுதான் ஓட்டு வங்கி. அப்போது நமது சொந்தங்கள் சரியான விஷயத்தை தெளிவாக எடுத்துன்னு போய் நம்ம மக்களிடத்தை சேர்த்தால் நாளை நாம் ஆட்சி ஆள முடியும். யாரோ ஒரு தலைமையை எங்கேயோ ஒருத்தரை தலைவராக ஏற்றுக்கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்த நாம் நமது சொந்தத்தை ஏன் அதை செய்யலை? ஏன்னா நமக்கு எல்லாமே அவசரம், கோபம். ஒரு முழுமையான வீரனுடைய பணி என்ன தெரியுமா? நம்ம தலைமையேற்றவர்கள் அரசாங்க பீடத்தில் அல்லது ராஜ்யத்தை கைப்பற்றும் வரைக்கும் நாம் வீழ்ந்தாலும் அந்த தலைமை கூடவே இருக்க வேண்டும். ஆனால் என்ன பண்ணுறோம், இன்னும் நம்ம ராஜ்யத்துக்கே வரல, கோவிச்சிக்கிட்டு அடுத்தவருடைய தலைமையில் போய் உட்காந்துக்கிறோம். அவன் நம்மளை என்ன செய்கிறான், ஆட்சி செய்கிறான். இல்லைடா, அந்த தலைமையை விட்டு நமக்காக வந்திருக்கான், நாம் இவன் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்க வேண்டும், அழகு பார்க்க வேண்டும் என்று நினைப்பதில்லை. நமக்கு பிஸ்கெட் போகிற இடத்துல அவன் உட்கார்ந்து கொண்டு நம்மளை அவன் அதிகாரத்தை வரவிடாமல் அவன் ஆண்டு கொடுக்கிறான். இதைத்தான் இந்த சொந்தங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு இந்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். நன்றி, வணக்கம்.